தமிழ்நாட்டின் வரலாற்றில் தந்தை பெரியாருக்கு பிறகு பெண்களை போற்றுகிற தலைவர், பெண்களை மதிக்கிற தலைவர், பெண்கள் முன்னேற வேண்டும் என்று கனவு காணுகிற தலைவர், அதற்காக போராடி கொண்டிருக்கிற தலைவர் தான் பெண்ணுரிமை காவலர் மருத்துவரையா அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பெண்கள் இந்த நாட்டின் கண்கள், பெண்கள் தான் வீட்டுக்கு வெளிச்சம். பெண்கள் இல்லாமல் குடும்பம் இல்லை, பெண்கள் இல்லாமல் நாடு இல்லை, பெண்கள் இல்லாமல் உலகமே இல்லை என்பதை உணர்ந்துதான் ஐயா அவர்கள் இந்த பூம்புகார் மண்ணில், ஏன் இந்த பூம்புகாரை தேர்ந்தெடுத்தாங்க? பூம்புகார் என்பது கண்ணகிக்கு பெருமை சேர்க்கிற மண், கண்ணகி பிறந்த மண். அதோடு தமிழ்நாட்டின் பெரிய ஆறு காவிரி ஆறு கர்நாடகத்தில் உற்பத்தியாகி, குடகுமலையில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் ஓடி வந்து வங்கக்கடலில் கலக்கிற காவிரி புகம் பட்டணம் என்ற பெருமைக்குரிய இந்த மண்ணிலேதான் மருத்துவரையா அவர்கள் இதற்கு முன்பு மாநாட்டை நடத்தினார்கள். இடையிலே சற்று தொய்வு இருந்தாலும் கூட இந்த மாநாட்டை நடத்தியே தீர வேண்டும் என்று மருத்துவரையா அவர்கள் கட்டளையிட்டு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு எண்ணி பார்க்க வேண்டும். மருத்துவரையா அவர்கள் வன்னியர் சங்கம் தொடங்கி, பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி பல்வேறு மாநாடுகள், ஆயிரக்கணக்கான மாநாடுகள், கிராமந்தோறும் மாநாடு, ஒரு சட்டமன்ற தொகுதியில 100 இடங்கள்ல ஒரே நாள்ல மாநாடு, தொகுதி வாரியா மாநாடு, பல ஆயிரக்கணக்கான மாநாடு. பொதுவா மாநாடு என்று சொன்னால் மருத்துவரையார் தான் மாநாடு, மருத்துவரையாவை தான் பாட்டாளி மக்கள் கட்சி. போராட்டம் என்று சொன்னால் மருத்துவரையா, அது பாட்டாளி மக்கள் கட்சி. இது தமிழ்நாட்டின் நிலை. அந்த அளவிற்கு நடத்தி கொண்டிருக்கிற ஐயா தான் இந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கொட்டு மழை, இந்த மழையிலேயும் நம்முடைய அன்பு சகோதரிகள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு குடும்பமும் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் மது ஒழிக்கப்பட வேண்டும், போதை ஒழிக்கப்பட வேண்டும். ஐயா முன் வச்ச இந்த மாநாட்டுடைய நோக்கமே மது போதை ஒழிக்கப்பட வேண்டும், பெண்மை போற்றப்பட வேண்டும், ஒவ்வொரு குடும்பமும் முன்னேற வேண்டும். அதை போல நாட்டின் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற இந்த வன்னியர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேறவில்லை. புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. நமக்காக போராடி 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய குடும்ப தலைவர் சரித்திர நாயகர் மருத்துவரையா அவர்கள். 20 விழுக்காடு இடஒதுக்கீடு நீங்க நினைச்சு பாருங்க, யாரால் வந்தது, எப்படி வந்தது? மருத்துவரையா அவர்களால். மருத்துவரையா இல்லைன்னா 20 விழுக்காடு இடஒதுக்கீடு. அதனால் லட்சோப லட்சம் இளைஞர்கள், மாணவர்கள் படித்திருக்கிறார்கள், வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். அதற்கு மேல தனி இடஒதுக்கீடு ஐயாவுடைய கனவு. அந்த கனவு என்பதை நனவாக்குகிற வகையிலே தான் கடந்த ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை சட்டமாக்க காரணமாக இருந்தவர் நம்முடைய மருத்துவரையா அவர்கள். ஆனா அது கை கேட்டினது வாய் கேட்டல. நம்ம ஏமாந்து நிக்கிறோம். ஐயா கூட தொடர்ந்து போராடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அந்த வகையிலே தான் தனி இடஒதுக்கீடு கிடைத்தால்தான் நாம் முன்னேற முடியும். அதிலும் குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு நிறைவேற்றுவதற்கு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். நீ பெண்கள் முன்னேறினாதான் குடும்பம் முன்னேறுன்னு சொல்ற அன்பு சகோதரிகளை உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீ பக்கத்தில் இருக்கிற சகோதரிகள் அப்படி கழுத்தை திரும்பி பாருங்க, ஒவ்வொருத்தர் கழுத்தையும் திரும்பி பாருங்க. நீங்க மாநாடுன்னு சொன்ன, அல்லது திருமணம்னு சொன்னா, கோவில் திருவிழாக்கள் சொன்னா, இப்படி மாநாட்டுக்கு போறாங்கன்னு சொன்னா எல்லாம் தங்க நகையா கழுத்துல இருக்கும். ஆனா இங்க வந்திருக்கிறீங்களே, உங்க கழுத்துல என்ன இருக்குது? மஞ்ச கயிறு தான் இருக்குது. இந்த மஞ்ச கயிற்றை தவிர வேற முன்னேற்றம் இல்லையே. 78 ஆண்டு கால சுதந்திரத்தில் இன்னும் மஞ்சள் கயிறு மாறவில்லை, குடிசை வீடுகள் மாறவில்லை, கல்வியில் வேலை வாய்ப்பில் முன்னேறவில்லை. இதற்காக போராடுகிற ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், நம்முடைய குலதெய்வம் மருத்துவரையா அவர்கள் என்பதை சகோதரிகளும் இளைஞர்களும் வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு. இந்த மாநாடு நடத்துறதுக்கு ஐயா அனுப்புவாங்க. மணி, நீயும் இன்னொருத்தர், என்னுடைய அன்பு சகோதரர், ஆருயிர் சகோதரர், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாவீரன் குரு மணி, குரு 2 பேரும் போங்கன்னு சொல்லுவாங்க. மாநாடு நடத்துவோம். ஆனா இந்த மாநாடு ஏற்பாடு பணிகளில் மாநாட்டு மேடையில் மருத்துவரையா இல்லைங்க, நம்முடைய மாவீரன் குரு இல்லைங்கிறதா நமக்கு மிகப்பெரிய வருத்தம்.
மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் பாதுகாப்பா வீடு போகணும். மழையில கொட்டு மழையில நனைஞ்சு வந்திருக்கிறீங்க. நாளைக்கு காலையில எல்லாரும் பாதுகாப்பா வீடு போய் சேர்ந்தாங்கன்னு அந்த செய்தி ஐயாவுக்கு எங்களுக்கு வந்தாதான் மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் இந்த மாநாடு வெற்றிகரமான மாநாடு. இந்த வெற்றிகரமான மாநாட்டில் பங்கேற்றிருக்கிற நம்முடைய அன்பு சகோதரிகளுக்கும், இதற்கு ஏற்பாடு செய்து உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பாளராக அழைத்து வந்திருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் தலைமையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு ஏற்பாடு செய்யறதுக்கு நம்முடைய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் சக்திவேல், அவருக்கு உறுதுணையாக இருந்த ஐயப்பன் தங்க ஐயாசாமி, அதுக்கு மேல பக்கத்துல தஞ்சை மாவட்டமா இருந்தாலும் கூட எங்க கூட தினமும் இரவு போல கலந்து கொண்டவர் நம்முடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் ஆடுதுறை சேர்மன் மா.க. ஸ்டாலின், அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். பக்கத்துல திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகிகள், இவங்கெல்லாம் ஒத்துழைப்பா இருந்தாங்க, உறுதுணையா இருந்தாங்க. இங்க வந்திருக்கிற மற்ற மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் ஐயா அவர்கள் சார்பிலும் தலைமையின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு நடத்தும் இடம் சுற்றுலா தலம், சுற்றுலா பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாநாட்டு பணிகள் நடத்துவதற்கு இங்க சுற்றுலாத்துறை, அரசு சுற்றுலாத்துறை அனுமதி அளித்திருக்கிறது. சுற்றுலாத்துறைக்கு நன்றி. நமக்கு அனுமதியும் பாதுகாப்பு வழங்கி இருக்கிற காவல்துறைக்கு நன்றி. இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இணைத்து அனுமதி வழங்கி இருக்கிற தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு வெற்றி மாநாடு, சரித்திரம் படைக்கிற மாநாடு. அதே நேரத்தில் இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் மனதில் எடுத்து செல்ல வேண்டியது, அடுத்து 2026 பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அதற்கு மருத்துவரையா காட்டுகிற அமைக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. வெற்றி கூட்டணி என்பதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதியேற்று செல்ல வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு அனைவருக்கும் நன்றி 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 சொல்லி அமர்கிறேன். வணக்கம்.